தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த சரத்குமார் தற்போது பல திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார். இவரின் மகளான வரலட்சுமி கடந்த 2012ஆம் ஆண்டு விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் சிம்பு ஜோடியாக போடா போடி படத்தின் மூலம் திரையுலகில் நடிகையாக அறிமுகம் ஆனார். தொடர்ந்து சில படங்களில் கதாநாயகியாக நடித்தாலும் சர்க்கார் மற்றும் சண்டக்கோழி போன்ற படங்களில் வில்லியாக நடித்து அனைத்து தரப்பு மக்கள் கவனத்தையும் ஈர்த்தார். தென்னிந்திய சினிமாவில் முக்கிய நடிகையாக அறியப்படும் இவர் சமீபத்திய பான் இந்திய பிளாக்பஸ்டர் திரைப்படமான ஹனுமனில் நடித்து பரவலான பாராட்டை பெற்றார். மேலும் தனுஷின் 50வது படமான ராயன் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். வாரிசு நடிகையாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பல்வேறு படங்களில் நடித்து வரும் வரலட்சுமியின் திருமணம் பற்றி சமீபத்தில் பல வதந்திகள் பரவி வந்தன. அதில் குறிப்பாக நடிகர் சிம்புவிற்கு இவருக்கும் விரைவில் திருமணம் நடைபெற இருப்பதாக வந்த செய்திகள் இணையத்தில் வைரலாகி வந்தது. இந்நிலையில் இன்று யாரும் எதிர்பார்க்காத என்ப அதிர்ச்சியாக மும்பையை சேர்ந்த நிக்கேலாய் சக்தேவ் என்பவருடன் இவரின் திருமண நிச்சயதார்த்தம் மும்பையில் கோலாகலமாக நடந்து முடித்துள்ளது. இவர்கள் இருவருக்கும் இடையே கடந்த 14 ஆண்டுகள் பழக்கம் இருந்த நிலையில் தற்போது அது காதலாக மாறி இருவரின் பெற்றோர்கள் சம்மதத்துடன் மோதிரம் மாற்றிக்கொண்டனர். மேலும் இந்த ஜோடி வரும் செப்டம்பர் மாதம் தங்கள் திருமணத்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இந்த விழாவில் சரத்குமாரின் முதல் மனைவி சாயா, இரண்டாவது மனைவி ராதிகா மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். இந்த ஜோடியின் நிச்சயதார்த்த புகைப்படங்கள் தற்போது வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது.